others. Let's make it an interactive one. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் ராமாபுரம் இங்கே குடல் நலம் மற்றும் கல்லீரல் மருத்துவத்துறை நம்ம திறந்து வைக்கிறதுக்காக குழுமி இருக்கிறோம். இங்கே நம்மளோட கிரியேட்டர் மிஸ்டர் பார்த்திபன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை துவக்கி வச்சுருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா குடல் சம்மந்தப்பட்ட லிவர், கணையம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே இடத்துல தீர்வு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா இங்கே டெக்னாலஜி ஒன்று வேணும் இல்லையா, நமக்கு இந்த எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சிறந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட குறிக்கோளே. இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு. எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இந்த குடல், கல்லீரல், கணையம், சிறுகுடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் மூலமாக உடல் நலத்தையே ரொம்ப முக்கியம் வந்து குடல் நலம் தான். அதனால் இந்த குடல் நலத்திற்காக, இந்த லிவருக்காக ஈதல் இசைப்பட வாழ்தல்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஈரல் இசைப்பட வாழ்தல்னு. முதல்ல ஈரலை கவனிக்கணும், அப்போ தான் இசைப்பட வாழ முடியும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில், ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில், அப்புறம் பைனியராக தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக இப்படி துவங்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும். நன்றி. பெருமை வாய்ந்த இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் திரு சிவகுமார் அவர்களுக்கும், கோ சேர்மன் திரு நிரஞ்சன் அவர்களுக்கும், சிஓ திரு சிவா அவர்களுக்கும், டாக்டர் அனுப்பிரகாஷ் அவர்களுக்கும், டாக்டர் கருண் அவர்களுக்கும், இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட அனைத்து டாக்டர்களுக்கும், குறிப்பாக அழகான நர்ஸுகளுக்கும், நம்ம புத்தி அங்கே தான் போகிறோம். அவர் ஒன்றும் விளையாட்டு ஒன்றும் கிடையாதுங்க, அவர் ஒன்றும் காமெடி கிடையாது. நர்ஸுன்னு சொன்னால் உடனே சிரிக்கிறது. பல இடத்துல டாக்டர் இல்லாத இடத்துல நர்ஸ் தான் வந்து உயிரை காப்பாற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்புறம் தான் டாக்டர்ஸ் வருவாங்க. சம்டைம்ஸ் அனஸ்தீஷியா அவங்களே கொடுப்பாங்க. அனஸ்தீஷியானா கொடுக்கறதில்ல, அவங்க பார்வையிலே கொடுப்பாங்க. அந்த மாதிரியான நிறைய நர்ஸெல்லாம் இருக்காங்க. சிவாசார் குறிப்பிடும்போது சொன்னார் பார்த்திபன் மனிதனை என்றதை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் ஒரு சமூக அக்கறை ஒன்று இருக்கணும். அந்த அக்கறையோடு அது நிறுவப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனிதனை என்றது. அதில் நிறைய இந்த 35 வருஷமாக என்னால் முடிஞ்ச விஷயம்லாம் நான் அதில் பண்ணியிருக்கேன். நிறைய சேவைகள் நான் சம்பாதிச்சதில் பாதி சினிமாவும் பாதி வந்து சமூகமும் இருந்துருக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி பார்த்திபன் மனிதனை என்றது தான் முக்கியமான விஷயம். அதை பற்றி ஒரு பெரியவர் வந்து ஒரு மேடையில் நான் ரொம்ப பாராட்டி பேசும்போது சொன்னார், பார்த்திபனுக்கு வந்து டாக்டர் கொடுக்கலாம், ஒரு டாக்டர் இல்லை ஒரு 50 டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நான் பேசும்போது சொன்னேன், 50 டாக்டருக்கு பதிலாக 25 டாக்டர் கொடுத்து 25 நர்ஸு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இல்லைங்க, அந்த டாக்டர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. எப்போவுமே நம்ம வந்து இப்படியே தான். நான் ஐசியூவில் கூட கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாட்டேன். ஐசியூவில் கூட அது வந்து நம்ம தலைவர் நித்யானந்தா வந்து இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு, எவன் ஒருத்தன் எல்லாம் நடக்கிற விஷயங்களை பூரா நகைச்சுவையாக எடுத்துட்டு காமெடியாக இருக்கானோ அவன் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கான். எவன் ரொம்ப ஹீரோவாக இருக்கிறேன்னு கான்ஸ்டிபேஷன் ஃபேஸில் இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கானோ அவன் வந்து லைஃப்பில் காமெடியன் ஆகிடுவான். அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ்ஆர்எம்க்கு வந்து நான் எப்பவுமே குதர்க்கமாக அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்ப்பேன். எஸ்ஆர்எம், எஸ் ஆரம்பிக்கலாமா? திரு நிரஞ்சன் அவர்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு ஹாஸ்பிட்டல் முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாமா, எஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறதான் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நவம்பருங்கிறது NOVER EMBR கிடையாது, NOWEM நவ், இப்போவே ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு போக்கில் இந்த எஸ்ஆர்எம் செயல்படுறதுனால எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் டாக்டர் விளக்கும்போது சொன்னார், முதல் முறையான இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அது ரொம்ப அவசியமான விஷயம். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வெல்த்தை விட ஹெல்த்து தான் முக்கியம். அப்போ ஹெல்த்தில் வந்து இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறது வந்து நிறைய உயிர்களை முன்கூட்டியே காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயம். இப்போ எங்கள் அப்பா வந்து கேன்சரில் இருந்தார். அப்போ வந்து வறுமை ரொம்ப அதிகமாக இருந்தது.
அதனால அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ வசதி இருக்கும்போது காப்பாற்றணும்னா டெஃபினட்டாக ஒரு அட்வான்ஸ்டான ஹாஸ்பிட்டல் வேணும். அதுதான் வந்து உயிர்களை காப்பாற்ற முடியும். ஸோ அந்த வகையில் அதே மாதிரி லிவருங்கிறத வந்து நான் இதில் போய் பார்த்தோம்னா அகராதியில் எல்லாமே கல்லீரல் தான் போட்டிருக்கு. ஒன் ஹூ கிவ்ஸ் அவரை வந்து லிவருங்கிறோம். அந்த மாதிரி யார் லிவரோட வாழ்கிறவங்கள அவங்க ஏன் லிவர்னு நம்ம சொல்லக்கூடாது? அதில் லிவர் நான் லிவர்னு பிரிச்சுக்கலாம். ஒருத்தன் நல்ல லிவரோட வாழ்கிறவனே லிவர்னு சொல்லலாம். அந்த பிலீவர்னு ஒரு சாங் இருக்குது, அது கூட பிலீவ் இன் லிவர், அதனால தான் அது பிலீவர்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் லோக்கலாக சொன்னால் தான் இதெல்லாம் போய் சேரும். உங்களவுக்கு ரொம்ப வசதியாக சொல்லணும்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அதாவது எதுலேயுமே நம்ம பயணியராக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயத்துலையுமே அது முன்னோடியாக இருக்கிறது, அது முன்னாடியே இருக்கிறது. பஞ்சதந்திரத்தில் கூட முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது, இல்லை பின்னாடி முன்னாடி என்ன இருந்ததுன்னு எதை சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் எஸ்ஆர்எம் மட்டும்தான் முன்னாடியே இருந்தது, பின்னாடி இருந்தது, வேற உதாரணமே இல்லைங்கிற அளவுக்கு எஸ்ஆர்எம் வளரணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் சொன்ன பயணியர்னு சொல்றது, ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இறங்க இருந்தவர் வேற ஒருத்தர். அவர் பேர் என்ன நமக்கு தெரியவே தெரியாது. அவர் கொஞ்சம் தயங்கி இருக்காரு, இறங்கலாமா வேண்டாம் போது டக்குன்னு ஆம்ஸ்ட்ராங் வந்து வலது காலை எடுத்து வச்சு இறங்கிட்டாரு. அதனால ஆம்ஸ்ட்ராங் பேர் நினைச்சது. அப்படி நல்ல காரியம் செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்படிதான் எஸ்ஆர்எம் எடுத்து வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ரீஸ்டோரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரீஸ்டோரிங் லைஃப்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்தூரில் வந்து முதல்ல மும்தாஜ் வந்து இறந்தது வந்து இந்தூர்னு ஒரு இடத்துல இறந்து ஒரு 7 மாதம் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய பாடி. அதுக்கப்புறம் அதை ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வந்து ஆக்ராவில் கொண்டு வந்து வச்சதுனால அது வந்து தாஜ்மஹால் நாங்கள் வந்தது. இல்லாட்டி அது அங்கேயே வந்திருக்க வேண்டியது இந்தூர்லேயே. அப்படி ஒரு செய்தி இப்போ நான் சமீபத்தில் மும்தாஜ் மூலமாகவே கேள்விப்பட்டேன். மும்தாஜ்ன்றது ஒரு ஃப்ரெண்டு, அவங்க மூலமாக கேள்விப்பட்டேன். சமீபத்தில் மோகினின்னு ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட உன்னை வாழ்க்கை பாடுகிறேன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, பார்த்திபனோட பேச்சு திறமை எப்படின்னா அவர் தாஜ்மஹாலை பேசி பேசியே விட்டுருவார். அதை வாங்குறவனுக்கும் தெரியாது, விற்கிறவனுக்கும் தெரியாதுன்ட்டு. நான் என்ன பேசி எப்படி விற்பேன்னா, நான் மும்தாஜி கிட்ட பேசி அந்த தாஜ்மஹாலை ஷாஜகானுக்கே விட்டுருவேன் அந்த மாதிரி. பட் இது வந்து சாதாரணமாக வரதில்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயிற்சி ஒன்று இருக்கு. எல்லா விஷயமும் பயிற்சியும் முயற்சியும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு இந்த மாதிரி பயிற்சி பெற்ற டாக்டர்கள் இங்கே இருந்தால் கூட அதை முன்னெடுக்கிறதுக்கு எஸ்ஆர்எம் மாதிரி ஹாஸ்பிட்டலும் அதோட சேர்மனும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு நரசிம்ம அவதாரம் மாதிரி. நரசிம்ம அவதாரங்கிறது அந்த குடலை உறுதி மாலையாக போட்டிருப்பாரு. இவங்க குடலுக்குள்ள போய் அங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து இவங்களுக்கு மாலை போடுற அளவுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க நரசிம்ம அவதாரத்தில் ஒப்பிடலாம்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நம்ம லிவரை சரியாக பார்த்துக்கலன்னு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு சோரொட்டி அடிச்சிருவாங்க. சோரொட்டிங்கிறது 2 கண்ணை 2 எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் போட்டு கண்ணி 2 லிங்க் போட்டு சோரொட்டி உடச்சி கொட்டிடுவாங்க. அதை லிவரை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அதனால தான் லிவர் சரியில்லைன்னா சோரொட்டி சாப்பிடுங்கன்னு வாங்க. இந்த மட்டன் ஷாப்பில் கேட்டிங்கன்னா சோரொட்டின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த லிவர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பாதிக்க மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அதில் நான் ஒருத்தன். நம்ம கொஞ்சம் ஃபேட்டி லிவர்லாம் இருக்குது. அதனால இப்போ நமக்கு டாக்டர் எனக்கு சொல்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து எனக்கு கொஞ்சம் பிபி இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணிங்க. அதனால தான் இங்கே வந்ததுக்கான பர்பஸே வந்து இது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி சில பேர் பேசுகிறதே நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது. டைஜஷன் பெரிய ப்ராப்ளம். அதுவும் டைஜஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு வச்சுங்களேன், அவங்க கொடுக்குற பில்லை பார்த்தா நம்மளால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய டைஜஷன் ப்ராப்ளம் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லில் தான் வரும். அப்படி இல்லாமல் இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் அந்த அஃபோர்டபுளாக அது எல்லாருக்கும் போய் கிடைக்கிற அளவுக்கான ஒரு அஃபோர்டபிலிட்டி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே மாதிரி சார்ஜஸ், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சார்ஜ் மேலே தான் நமக்கு ஒரு பயங்கர உத்வேகம் இருக்கும். ஆனால் எஸ்ஆர்எம்ல அவங்கள சீக்கிரமாக குணப்படுத்தி டிஸ்சார்ஜ் பண்ணுங்கிறது ஒரு பெரிய உத்வேகம் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வந்து வெறுமே போனோம்னா ஏதோ ஒரு காமெடியாக பேசுகிற ஒரு நிகழ்ச்சிக்குள்ள மட்டும்தான் கலந்துக்கும். அதை சும்மா ஜஸ்ட் லைக் தட் விளையாட்டாக போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு உபயோகமான ஒரு ஹாஸ்பிட்டலோட ஓப்பனிங்கில் நான் வந்து கலந்துட்டு அதை எவ்வளோ ஜனரஞ்சகமாக நம்மளால் வெளியில் சொல்ல முடியுமோ அவ்வளோ நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.